ஹலோ guys, வெல்கம் பேக் டு கிறிஸ் கேமிங். இனி இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் தான் guys. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 7 நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த வேர்ல்டு இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கோங்க. இப்படி இருக்க வேர்ல்டை நம்ம வேறு லெவலாக மாற்ற போகிறோம். வேர்ல்டு இல்லை, இந்த ஐலாண்டை பார்த்துக்கோங்க. இந்த வேர்ல்டை ஃபஸ்ட்டு கடைசியாக இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்ககிட்ட ஒன்று காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா என்னென்னா, நீங்களே பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட மைனிங் ஏரியாக்குள்ளே போயிடலாம். இங்கே தான் இருக்குது நான் சொல்ல போகிற விஷயம் என்னதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைமண்ட்ஸ் கிடச்சிது. அதை தான் உங்கள்கிட்ட காட்ட வந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். டைமண்ட் இருக்குது. ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நீங்களே பார்ப்பீங்க, உங்களுக்கே புரியும் வீடியோ எடுக்க ஏன் இவ்வளோ லேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மைன் பண்ணி வேறு லெவலாக ஆக்கி விட்டேன் வேர்ல்டை. கடைசியாக பார்ப்பீங்க இந்த வேர்ல்டோட இதுவை. இந்த வேர்ல்ட்லேயே நம்ம ட்ரைடெண்ட் எடுத்திருப்போம் இந்த வீடியோவில். அனிமல் ஃபார்மிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரெஷரண்ட் மாதிரி பண்ணியிருப்போம். நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அயன் ஃபார்முக்குள்ளே வந்தாச்சு. அயன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அயன் இருக்குன்னா இவ்வளோ இருக்குது. ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் செட் ஆர்மர் பார்த்திங்கன்னா செஞ்சாச்சு. இப்போதைக்கு அதை போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷரண்ட்டுக்குள்ளே போவோம். இந்த அயன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக ஒர்க் ஆகுது. ஏஎஃப்கே இருக்கும்போதெல்லாம் அந்த தாறுமாறாக ஒர்க் ஆகுது. அது பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக. பார்த்திங்கன்னா ஃபுல் செட் ஆர்மர் போட்டாச்சு. பங்கம் பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஃபிஷ்ஷிங் பண்ணியிருப்போம். நல்லா இருந்தது, சூப்பராக ஆக்கிட்டேன். இந்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே டேரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்டா இங்கே இடத்துக்கு தோன்ற சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ அது பேர் என்ன எக்ஸ்ட்ரீம் மாட் போட்டுட்டு காப்பி வேர்ல்டு விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாப்பிஸாக பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டஸ்ட்பின் செஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுகர் கேன் ஃபார்மு. இது குட்டியாக இருக்குது, நம்ம பெருசு பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ட்ரெஷரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே பேர்லேண்ட் வந்துச்சு. அதான் டெரக்கோட்டா பயமின்னு சொல்லுவோம். அதுதான் இது பார்த்திங்கன்னா. இது வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பார்த்திங்கன்னா கன்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரிக்கோ கிளாக் இருந்தது. அதை பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிட்டு போய்க்கலாம். நான் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். அதான் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பார்த்திங்கன்னா கன்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரூயின் போர்ட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா கன்னியூ பிடிச்சிருக்கோம். என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு செஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அக்சிடியன் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கிடச்சிருக்கு ஃப்ளின்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ளின்ட்டு ஸ்டீல் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா 2 கோல்டு பிளாக் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு நம்ம பார்த்திங்கன்னா போவோம். கைஸ் இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம கட்டுற போகிற அயன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அயன் ஃபார்ம் ஆச்சு அனிமல் ஃபார்ம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க, ஓகேவா? பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மகிட்ட கோல்டன் பிக்காக்ஸி அயன் பிக்காக்ஸ் இல்லை, அயன் பிக்காக்ஸ், அயன் பிக்காக்ஸ் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட் பிக்காக்ஸ் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் மைண்ட் பண்ணல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜம்ப் ஆயாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இது தெரியும் கிராவல் இருக்குது நம்மகிட்ட. நம்மகிட்ட இல்லை, ஐ மீன் இந்த இடத்துல நிறைய கிராவல் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது, ஓகேவா? இந்த ரேபிட் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தது. அதான் பார்த்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்திங்கன்னா கன்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் உள்ளோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இது எங்கே பார்த்தேன்னு பார்த்திங்கன்னா சங்க் பேஸ் ஷாப்பில் தான் பார்த்தேன். மூச்சு வேறு அப்பப்போ முட்டிகிட்டே இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், 2 டைமண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட் ஆஃப் த சி. மெயினாக நான் ஹார்ட் ஆஃப் த சி எடுக்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்தேன். ரீஜென்ரேஷன் போர்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா மோஷன் மானுமெண்ட் பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். அதான் வேறு ஒன்றும் இல்லை.
இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கேன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு ட்ரெஷரண்ட்டு. நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஐயோ மூச்சு வேறு முட்டிகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாக நம்ம வேர்ல்டு நம்ம ஐலாண்ட் இருக்கோமா, நம்ம இருக்கும்ல அந்த ஒரு ஐலாண்ட் மாதிரி. ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே நான் பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டி போட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இதோட வேலை இருக்குது. என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜர் ட்ரேடர் ஹால் கட்ட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா செத்துட்டேன். ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணியப்படுறேன். ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ நம்ம லூட்லாம் அப்படியே தான் இருக்குது. ஐயோ ட்ரான்ட் வேறு வந்திருக்கான். இன்னும் யாராவது வர சொன்னால் ஐயோ ட்ரைடன் ட்ரான்ட்டா. ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா செத்துருவேன். ஸோ மறுபடியும் போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்துட்டோம். அதுக்குள்ளே மறுபடியும் மூச்சு முட்டுது. ஓகே கைஸ், நம்ம இப்போத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், வேறு இடத்துல இருக்கோம். ஸோ இங்கே ஒரு ட்ரெஷர் இருக்குது. ஸோ அதை எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நம்ம எடுக்க போகிற கடைசி இடம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அது பேர் என்ன, ஐயோ போயிட்டு கட்டணும் அனிமல் ஃபார்மு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பல வேலைகள் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நம்ம வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மாற்றிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய வேலை இருக்குது. டே நீ வேறு ஆம்பிளே இப்படி பண்ணுறீங்க சத்தப்பையே, ஏன்டா இப்படி பண்ணுற பைத்தியக்கார பையன். இந்த பைத்தியக்கார பசங்களை வச்சுக்கிட்டு நான் ஆக்கப்படுற பாடு இருக்கே. கெய்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உன்னை போட்டு தள்ளியாச்சு. ஸோ மேலே போயிட்டு நான் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா லூட்டையும் காட்டுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் லூட் அடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு ட்ரெஷர் பண்ணுறேன். கடைசியாக ஒரு இது இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஏன்டா கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய லென்த்தியான வீடியோ. ஸோ நான் ஸ்பீட் அதிகமாக பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்ச ரூட்டு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போதைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட லூட் எல்லாத்தையும் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போக வேண்டியதான். எங்கே போனோன்னா டார்க் வுட்டு, அதுக்கப்புறமா ஸ்ப்ரவுட் சுற்றுலாம் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா எடுக்க போகலாம். ஸோ ஓகேவா, எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா 1500 பிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு மரத்தை வெட்டினா போதும் நம்மளுக்கு. ஸோ தேவையான அளவு கிடச்சிரும். ஸோ ஓகேவா, நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரவுட் சூட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரைடன் சாமி வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இவன்கிட்ட அடிக்கலான்னு பார்த்தா அவன் வேறு தூரத்தில் இருக்கான். நம்ம போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போட்டு தள்ளுருவான். திரும்பிலாம் நம்மளால் வர முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 50 பிளாக் 70 பிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக ஆரம்பிப்போம். ஸோ நம்ம அங்கே பிரிட்ஜோடு எடுக்காமலே இருந்திருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஒரு ஷாக்கு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட் சூட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஒர்க் இருக்குது. நான் அதை பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா சங்க் பேஸில் இது மாதிரி பார்த்து விட்டேன். ஸோ லெஃப்ட் சைடில் தாங்க நம்ம டார்க் வுட் இருக்குது. ஸோ ஓகேவா, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய மரம் வெட்ட வேண்டியது இருக்குது. வெட்டி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் மரம்னு நினைக்கிறேன் இதுதான். ஓகேவா, ஃபைனல் மரம் வெட்டி முடிச்சாச்சு. ஸோ எங்கடா அந்த டார்க் வுட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, இங்கே இருந்த மரம் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி என் இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ வுட்டு வச்சுருக்கேன். எல்லாமே காலி ஆகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம லாகு மட்டுமே 150 தேவைப்படுது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். இங்கேயான்னு தென்னைக்கு தெரியலையே. ஓகே, ஆமாம் கைஸ், இங்கே ஒரு வில்லேஜ் பார்த்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டைகா வில்லேஜ். ஸோ லூட் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம் கைஸ், ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து ஏடா இப்படி பண்ணுறீங்க டே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா டார்க் ஓக் இருக்குது. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி இங்கே வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய்டா வில்லேஜஸ். ஸோ வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த ஒரே வேலையாக பார்த்தீங்கன்னா நான் இந்த பெர்ரீஸை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி விட்டேன். ஸோ மேபி யூஸ் ஆகும் எதுக்காச்சு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாஸ் போடலான்னு நினச்சேங்க. ஸோ இந்த இடத்துல கிளாஸ் போடோன்னா நம்ம ஒயின்ஸ் போட்டு விடுவோம், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இருட்டு வேறு ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போயிட்டு லூட்டை வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை. இந்த இதுவெல்லாம் உட்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். ஸோ இது வந்து பண்ணுறதுக்கே எனக்கு 2 நாள் ஆச்சு. அயன் வேறு உடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பேசாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமண்டில் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி விட்ருவோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் போய் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏடா கைஸ், இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவுறு போட்டு விட போகிறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்புறம் இங்கே வரைக்கும் ஒரு செவுறு போட்டு விட போகிறோம். ஸோ அதை போட்டு சும்மா டெக்கரேட்லாம் ஓரளவுக்கு டெக்கரேட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கடா அப்பா அந்த தம்பி, ஐயோ டைமண்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமை காட்டுறேன் அப்படியே. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 2 ஆர்மர் ஸ்டாண்டு எதுக்குன்னா வந்து அயனையும் டைமண்டையும் மாட்டி வைக்க. ஓகேவா? இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட் ஆர்மர் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா 2 இருந்தது, அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்சாண்டிங் டேபிள் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 தேவைப்படுது. ஸோ அதான் பார்த்திங்கன்னா இது ஐயோ வாயாரவளாவது கைஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆக்சிடியன் தேவை. ஸோ அதான் வேறு ஒன்றும் இல்லை. இது வேறு தலையில் போய் மாட்டிக்கிச்சு. ஓகே, இப்போதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட் ஆர்மர் செஞ்சுருக்கோம் டைமண்டில். ஓகேவா? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு என்சாண்ட் பண்ணோம். ஸோ அதான் பெரிய விஷயம். இந்த வீடியோவில் ட்ரைடன்ட் வேறு எடுத்திருக்கோம். மெண்டிங் புக்கோட வில்லேஜரும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ நிறைய விஷயம் பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில். நம்ம மெண்டிங் புக்கோட வில்லேஜரை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாராவன் அந்த பிக்காக்ஸ் ஆக்ஸ்லாம் தருவான்ல, ஸோ அவனை வச்சுருக்கோம். ஸ்மித்துன்னு நினைக்கிறேன் அவன். ஸோ அந்த ஸ்மித்தை வச்சுருக்கோம். ஸோ பங்கம் பண்ண போகிறோம் கைஸ் நம்ம. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வில்லேஜர் ட்ரேடிங் ஹாலு. ஸோ எல்லாத்தையும் வில்லேஜர்ஸ் கிட்டேருந்தே வாங்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பங்கமாக இருக்கும். நான் வேறு ஒரு யூடியூப் சேனலை பற்றி தான் கட்ட போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம அனிமல் ஃபார்மையும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போதையும் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜஸை பிடிச்சி பார்த்திங்கன்னா நம்ம என்சாண்ட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறமா தான். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இல்லைடா வில்லேஜஸ் புஷியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அயன் தேடி வந்திருக்கோம். ஸோ என்னென்னா ஐயோ ஆக்சிடென்ட் செய்யணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அயனும் தேடி வந்திருக்கேன். பிக்காக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. அயன் பார்த்திங்கன்னா எங்கேயோ பார்த்தேன், ஃபர்னான்ஸில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபர்னான்ஸுக்கு போயிட்டு பார்த்துருவோம். ஓகே, ஸோ இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கே இருக்குது. ஓகே, பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி வெளியே போகிறேன். ஸோ இங்கே தாண்டா இருக்குது ஃப்ரெஞ்சிங் டேபிள். ஐயோ ஃப்ரெஞ்சிங் டேபிளா, கிராஃப்டிங் டேபிளு. ஓகே, அது கூட ஃப்ளெச்சிங் டேபிள், அது கூட தப்பாக தான் சொன்னேன். ஓகே கைஸ், பக்கெட் செஞ்சாச்சு. ஒரு பக்கெட்டே போதும் நம்மளுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லாவாலாம் மெயின் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கன்னியூ பண்ணுறேன். ஆக்சிடென்ட்லாம் பார்த்திங்கன்னா மெயின் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த என்சாண்டிங் டேபிள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் தேவைப்படுது. எங்களோட தம்பி அயனா டைமண்ட், தம்பி என்னடா ஆச்சு உனக்கு? ஓகே கைஸ், 2 டைமண்ட் கிடச்சிடுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா போவோம் கிராஃப்டிங் டேபிள் வச்சு செய்வோம். ஸோ செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா என்சாண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பண்ண போகிறதில்ல, சும்மா தான் செஞ்சு வைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் வர வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஃபார்மிங் பண்ணுறோம்ல, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லெதர்லாம் செஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து பண்ணுவோம். ஸோ அந்த புக்கெல்லாம் வச்சு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா வில்லேஜரை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சாச்சு. ஸோ இவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்ல இதுவாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த பைத்தியக்கார லைப்ரரியனுக்கு பார்த்திங்கன்னா அது பேர் என்ன, சுகர் கைனை வச்சு பேப்பர் தான் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்த எல்லா கோலும் போயிடுச்சு கைஸ். எப்படின்னா நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அவன் பேர் என்னடா,
ஐயோ பேர் தெரியலையே. ஸ்மித்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ பிளாக் ஸ்மித்தா, ஆமாம், அவன்கிட்ட கொடுத்துட்டேன் கைஸ். நம்மகிட்ட இப்போதைக்கு கோலே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டார்ச்சுக்கு தான் நம்மளுக்கு கோல் தேவை. மிச்சப்படி எரிக்கிறதுக்கு ஃபியூவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாவாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு. பட் ஆனால் நம்மக்கிட்ட கோலே இல்லை. ஸோ ஓகே, போவோம், நம்ம மைனிங் போவோம் ஒரு நாள், ஓகேவா. ஆஃப்லைன் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பங்கம் பண்ணலாம். எங்கடா தம்பி, நம்ம அயன் வேறு எடுத்துகிட்டு வரணும் போயிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அயன் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஒன்று நடக்கும்ல, அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அயன்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா என்னன்னா இவன்ட்டு ரெமரால்டை வந்து பார்த்திங்கன்னா பிடுங்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணி விட்டான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராவல் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா கிராவல் வச்சு இது பண்ணலாம். நம்மகிட்ட கிராவல் இருக்குது. ஸோ ஃப்ளிண்ட்டு செய்யணும். ஓகே கரெக்டு, ஃப்ளிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேணும். ஃப்ளிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிண்ட்டு இது பண்ணுறதுக்கு நம்மகிட்ட நிறைய கிராவல் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராவலை வச்சு பார்த்திங்கன்னா மைன் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு போய்டும். வந்துட்டு ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட பேப்பர் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, புக்கு கூட இல்லை கைஸ். இந்த பயோமியில் பார்த்திங்கன்னா மாடு கூட ஸ்பான் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நெதருக்கு போக போகிறோம். நெதரில் தான் நிறைய நேரம் சர்வே பண்ண போகிறோம். பேசால்ட் எடுக்கணும் கைஸ். பேசால் பயோமிக்கு வந்து பார்த்திங்கன்னா போகணும். என்னென்னா பேசால் பயோமி அது ட்ரேடிங் ஹாலே பார்த்திங்கன்னா பேசால் பயோமியில் தான் நிறைய தேவைப்படுது. அப்புறமா பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்டோன் எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் மாதிரியே செஞ்சிடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்ல. எது அவன் பேர் என்னப்பா, பிக்லினா பேஷன்னு நினைக்கிறேன். ஆமாம், பேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அங்கே இருக்க கோட்டையால்ச்சா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் பிளாக் ஸ்டோனு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட இவ்வளோ உடு தான் இருக்குது. ஆனால் இந்த செஸ்ட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு கைஸ். நான் இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா செஸ்ட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ நீங்களே பார்ப்பீங்க இந்த வீடியோட ஃபைனலில், ஓகேவா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேசால் பயமிக்கு தான் நம்மக்கிட்ட வேலை அதிகமாக இருக்குது. ஸோ ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட்டுக்கு பிளாக் ஸ்டோனுக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மே இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மைன் பண்ணி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் கிராவலை. ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவுக்கு நான் நிறைய எஃபர்ட் போடுறேன் நிறைய. ஸோ ஆனால் எனக்கு வியூஸ் தான் போக மாட்டேங்குது கைஸ். தயவுசெய்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஓகேவா. ப்ளீஸ் கைஸ், எனக்காக இது ஒன்று மட்டும் பண்ணுங்கள், ஓகேவா. 20 சப்ஸ்கிரைபர்ஸு இந்த மாதத்துக்குள்ளே போவோம், ப்ளீஸ் கைஸ், கெஞ்சி கேட்குறேன், ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அயனை பார்த்திங்கன்னா இது பண்ணி விட்டான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அன்லாக் ஆகிடுச்சு. பிக்கேக்ஸும் பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ பயங்கரம் அன்பிரேக்கிங் எஃபிஷியன்ட்டி. ஆனால் மெண்டிங் மட்டும் கொடுத்துருக்கலாம், என்ன பண்ணுறது. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா இவன்ட்டு ரெண்டுத்தையுமே ட்ரேட் பண்ணுருவேன். ஆனால் என்னென்னா இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மேட்ரு ஆக்கி விட்ருவான். ஸோ அயன் தான் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இல்லை, 6 ஆக்கி விட்டான். ஸோ பார்த்திங்கன்னா அயன் எடுத்துகிட்டு இவன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 இதுவும் வாங்கணும், 30 எம்ரால்டு வரணும். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா பிக்காக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணோம். பிக்காக்ஸ் வாங்கிறதுக்கு தான் இப்போ மெயின் வேலையே. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அயன் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இங்கடா தம்பி போமா, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைஸ், ஸோ இவனுக்கிட்டேருந்து ட்ரேட் பண்ணிட்டு வேலை பார்க்கறதுக்குள்ளே என்ன ஆச்சு தெரியுமா. ஸோ இந்த ஜாம்பி மண்டைனுங்கன்னு இருக்கானுங்க பார்த்தீங்களா, அந்த பைத்தியக்கார பசங்க ஒரு வேலையை பார்த்து விட்டானுங்க கைஸ். இவனுங்களை போட்டு தள்ளுறோம் கைஸ். எனக்கு அப்படியே மனசே கேட்கல. ஸோ என்ன பண்ணுறது, அப்புறம் மறுபடியும் ஒருத்தனை பிடிச்சேன். அவன் தான் கைஸ் எனக்கு ரொம்ப லக்காகிடுச்சு. ஸோ மெண்டிங் கொடுத்தான், வேறு லெவல் ஆகிடுச்சு அப்போ தான். ஸோ ஜாம்பிக்கும் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஸோ ஜாம்பி வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களை போட்டு தரலைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெண்டிங் புக் கிடச்சிருக்காது. இனிமேல் நம்மளுக்கு மெண்டிங் புக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமே கிடையாது. ஆனால் ரைட் ஃபார்ம் கூட சீக்கிரம் கட்டணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எம்ரால்டு கிடைக்கும். ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நிறைய மைன்கிராஃப்ட் கண்டென்ட் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெண்டிங் புக் எடுத்தாச்சு ஃபைனலாக. ஸோ இங்கே ஒரு முட்டாள்தனமான வேலை பார்த்துருவேன், என்சாண்ட் பண்ணிவிட்டு. ஸோ ஸ்மித்தி டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆக்ஸையும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்த்துருவேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸுக்கு இருந்த என்சாண்டிங் பவரே பார்த்திங்கன்னா போயிடுச்சு. தேவையில்லாத வேலை பார்த்து விட்டேன், சரி விடுங்க. ஸோ நம்ம இன்னொரு வில்லேஜை வச்சு மெண்டிங் பிடிச்சோம். ஆனால் அவன் என்ன பண்ணி விட்டான்னா, அவன் எதுவும் பண்ணல. நான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன கதைனா, ஸோ ஜாம்பி கடிக்காத மாதிரி சும்மா ஒரு
கொஞ்சம் பிளாக்கை போட்டு அடைச்சி விட்டுருந்தேன் அவன் மேலே. ஸோ அவன் டிஸ்பான்லாம் ஆக மாட்டான் இதுக்கப்புறமா. இனிமேல் நம்மளுக்கு மெண்டிங்க்கு பஞ்சமே இல்லை கைஸ். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அயன் எடுத்துகிட்டு வந்து ஸோ ஆன்வில் செய்கிறேன். ஆன்விலே ஸோ பார்த்திங்கன்னா எங்கடா தம்பி ஆன்விலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஆன்வில் செய்ய முடியும். அன்வில் ஓகேவா. ப்ரொனவுன்சியேஷன்ஸ் சம்டைம்ஸ் தப்பாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே போட்டுடலாமா. டமால்னு வந்துது பங்கம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தான் அந்த கோலார் வேலையை பார்த்து விட்ருவேன். என் எக்ஸ்பியும் வேஸ்ட்டு. ஸோ கைஸ் ஆக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என் ஆக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உடஞ்சிருக்கும். நான் போயிட்டு நம்மக்கிட்ட எக்ஸ்பி ஃபார்ம் முன்னாடியே கட்டி வச்சதுனால வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. நம்ம திரும்பியும் ரெக்கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வீடியோட எண்டிங்கில் பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கும். அது இன்னும் ரிப்பேர் பண்ணல. ஸோ ஆஃப்லைனில் பண்ணி வச்சுருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த வீடியோ தாங்கி நம்மளுக்கு பெண்டு நிமிர போகுது. ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வராது. ஸோ பில்டு ஒர்க்கெலாம் இருக்கிறதுனால ஓகேவா. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ண போவோம். ஸோ மைண்ட் பண்ணுறதுனா ஃபுல்லாக மைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்ம வீட்டை சுற்றி மரம் இருக்காது. நம்ம இந்த சைடில் இருக்க ஐஸ்லேண்ட் ஃபுல்லாகவே மரம் இருக்காது. ஸோ நீங்களே பாருங்கள். நீங்களே பார்ப்பீங்கன்றத சொல்ல வந்தேன் ஓகேவா. இப்போதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இவ்வளோ வுட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோ வுட்டு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ் இப்போதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க ரெடியாக இருந்திருப்பீங்க. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணிருக்கோம் ஓகேவா. ஸோ நம்மளோட ஆக்ஸோட நிலமையை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போய்ட்டு ரிப்பேர் ஆர் பண்ண போனேன். இப்போ தான் இங்கே தான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி விட்டேன். ஸோ உடச்சி விட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மைண்ட் பண்ண விரும்பலை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும். ஐ மீன் நம்ம அயன் ஃபார்ம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்கும். ஸோ ரொம்பவே ப்ளெயின் வேறு ஆக போகிறோம். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல் ஃபார்முக்காக தான். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா வில்லேஜர் ட்ரேடிங் ஹால் வரப்போகுது. இதையும் பார்த்திங்கன்னா நம்ம லெவலிங் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக்கி விட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம சுகர் கேனை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மு இவ்வளோ குட்டியாக இருக்கிறத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா போய் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறேன். ஸோ இதோட பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல கைஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெண்டிங் புக்கு தராரு. ஸோ வேறு லெவல் கைஸ். நம்மளுக்கு இந்த பயோமியில் பார்த்திங்கன்னா மாடை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே என் உயிர் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு பயோமிக்கு போய் ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு அடிச்சுட்டு வந்தேன். ஸோ அதாவது நம்மளுடைய வில்லேஜ் இருக்குல்ல கைஸ். ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் போயிட்டு போட்டு தள்ளிட்டு லெதரை பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வந்திருப்பேன். ஸோ ஓகேவா. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் ஜாம்பிஸால் வர முடியாது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெண்டிங் புக்கு போட போகிறோம். ஸோ வேறு லெவல் கைஸ். இப்போதையும் வந்து பார்த்திங்கன்னா மெண்டிங் புக் போட்டுடலாம். போட்டாச்சு வேறு லெவல். இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்பி ஃபார்முக்கு தான் போகணும். ஸோ ஓகேவா. போயிட்டு ஆக்ஸை வேறு ரெடி பண்ணுங்க கைஸ் ஓகேவா. பார்த்திங்கன்னா ஆக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு நம்மளோட பில்டு ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகலாம் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் பில்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட கண்டினியூ பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக நான் இருந்தாலும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ போர் அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃபிஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லெவலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ எவ்வளோ நேரம் போக போகுதுன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிச்சு வச்சுருக்கேன். ஸோ நான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்ம ரிசோர்ஸ் செஞ்சிட்டு இருந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேல்னு ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் வேறு லெவல் கைஸ். நம்ம இப்போதைக்கு ரிசோர்ஸையும் முடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு வேறு கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைடன்ட் எடுக்க போகிற ஒரு வேறு லெவலான மொமெண்ட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் ஃபார்ம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிகிட்டு இருந்த மரத்தை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பைத்தியக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ஸ்வாடுன்னு நினச்சி ஹோல் அடிச்சிட்டு இருந்திருப்பேன். ஸோ அவன் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஸ்வாடை மாட்டி ஒரே ஒரு அடி ஸ்வாடை எடுத்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளினேன். ஸோ நம்மகிட்ட ட்ரைடன்ட் வந்துச்சு. ஐயோ எனக்கு சீடு தேவைப்படுது. பிகாஸ் நம்ம அனிமல் ஃபார்மிங் பண்ணுறோன்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கு வீட்டு வேணும். கன்ஃபார்மாக வேணும். அதுக்கப்புறமா சீடும் வேணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் தேவைப்படுது. நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது வீட்டில்.
பத்தாவதுக்கு இது வேறு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ ஓகேவா, ஸோ இன்னும் கொஞ்சம் மரம் தாங்க இருக்குது. இதெல்லாம் வெட்டி முடிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அனிமல் ஃபார்ம் காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அனிமல் ஃபார்ம் கிட்ட வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் அனிமல்ஸையும் பிடிச்சி போட்டு வச்சுருக்கேன். நம்மள்கிட்ட கிடச்ச அனிமல்ஸ் வரைக்கும் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹார்ஸ் அண்டு சிக்கன் வரப்போகுது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஹார்ஸு நம்மளுக்கு தேவைப்படுது, இல்லைனா ஹார்ஸுக்கு கூட தனியாக கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிக்கு நம்மளுக்கு தேவையில்லை, அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணிருக்கோம். ஸோ வேறு லெவல் கைஸ். ஸோ நம்ம அயன் ஃபார்ம் தான் பயங்கரமாக. ஓகே கைஸ், நம்மக்கிட்ட அயன் இவ்வளோ இருக்குது, ஏன்னா இவ்வளோ நேரம் வெட்டிகிட்டு இருந்தோம்ல மரத்தை. ஸோ அதான் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரையும் உங்களிடம் இந்த வீடியோ பதிவு உங்கள் கிறிஸ் கேமிங் தமிழ். ஓகே பாய்.